அனைவருக்கும் வணக்கம். அகத்தாய்வு தினம் 4 இன்னைக்கு. முதல் 3 நாட்கள் ஆணவ திரையை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னிலிருந்து 3 நாட்கள் கர்ம திரையை பற்றி பார்க்கலாம். இந்த முதல் 3 தினத்தோட வீடியோவை பார்த்துட்டு சில பேர் எனக்கு அனுப்பின பர்சனல் மெசேஜில் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அகத்தாய்வு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் புரியுது, எனக்குள்ள ஆணவம் இருக்குங்கிறது கூட எனக்கு புரியுது. முக்கியமாக மற்ற உறவுகள் சம்பந்தப்பட்ட அந்த ஆணவம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் போக மாட்டேங்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா அது இன்னொருத்தவங்க சம்மந்தப்பட்டது. இவ்வளோதான் நம்ம அன்பாக நடந்து போகிறது, எவ்வளோதான் குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத சில பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம கையில் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? பெரும்பான்மையான அந்த விஷயம்லாம் கர்மத்திரைக்குள்ளே வரலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கர்மாவை பற்றி விரிவாக பேசியிருக்கிறதுனால கர்மானா என்ன, எப்படி உண்டாகுது, எந்த மாதிரி வகையை சார்ந்தது, அதுக்குள்ளே எல்லாம் போகாமல் நேரடியாக என்ன பண்ணலாம், என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக கர்மாவை குறைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பயிற்சிகள் என்னென்னா, ஒவ்வொரு தருணத்திலையும் தன்னலம் இல்லாது பிறர் நலம் பேணி நம்ம செய்யக்கூடிய செயல்கள், சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் நம்மள கர்ம வினைகள்லேருந்து பெரும் அளவில் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான யுக்தி, எந்த செயலை செய்யும் போதும் அதோட பலனை எதிர்பார்க்காமல் செய்யறது. அப்புறம் சரணாகதி, எது நடந்தாலும் எது கிடைத்தாலும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் முழுமையாக அதை ஏற்றுக்கிறது. இந்த 3ம் ஒரு தத்துவங்கள்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கு, புரியுது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இதை கொண்டு வர்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். இந்த 3 விஷயங்கள் நினச்சி நம்ம அகத்தாய்வு செய்யறது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். அதோட சேர்த்து சமீபத்தில் நான் உணர்ந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழியை இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். திருஞானம் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றின வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் அன்பாலியம் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். இது வரைக்கும் அதை பார்த்ததில்லை அப்படின்னா அன்பாலியம்னா என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்பாலியம் நிகழ்த்தும் ஆத்மலிங்க பூஜையை பற்றி. இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க ஆத்மலிங்க பூஜை பண்ணதுனால எனக்குள்ள நான் உணர்ந்தது, எனக்குள்ள நடந்த மாற்றங்கள், அனுபவங்கள் இதை சார்ந்தது. ஆத்மலிங்க பூஜைன்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பாலியம் எங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஏன்னா ஆத்மலிங்க பூஜை அப்படின்னு கேட்ட உடனே இது இந்து மதத்தை சார்ந்த ஒரு உருவ வழிபாடு அப்படின்னு நமக்கு தோன்றலாம். இன்ஃபேக்ட் இது முதல் வாட்டி கேட்டப்ப எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இப்போ ஆத்மலிங்க பூஜையோட பலனை அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால, அதே சமயத்தில் அவங்களோட புத்தகத்தெல்லாம் வாசித்ததுனால இது விஞ்ஞான பூர்வமான செயல் மட்டும் இல்லாமல் மெய்ஞான பூர்வமாக ஆத்மாவை உணர வச்சு ஆத்மா விடுதலை கொடுக்கக்கூடிய செயல் மட்டும் இல்லாமல், நான் எவ்வளவோ பயிற்சிகள் பண்ணுறேன், ஆன்மீக பயிற்சிகள் பண்ணுறேன், நல்லா வாழணும்னு முயற்சி பண்ணுறேன், இருந்தாலும் ஏதோ ஒன்றும் கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு, பண கஷ்டம், மன கஷ்டம், இப்படி வாழ்க்கையில் நம்ம கையில் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் எளிதாக கரைக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட் தான் இந்த ஆத்மலிங்க பூஜை. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். யுக மாற்றத்தை பற்றி நம்ம சமீபத்தில் நிறைய இடத்துல பிரபலமாக இப்போ கேட்டுக்கிட்டே வரோம். பூமியோட சுழற்சியில் எர்த் சைக்கிளில் 4 யுகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலியுகம் முடிஞ்சு பூமியோட மேல் நோக்கி போகிற சுழற்சியில் அப்வர்ட் சைக்கிளில் மறுபடியும் ஒரு கலியுகம், ஒரு துவாபர யுகம், ஒரு திரேதாயுகம், சத்தியயுகம், அதோட ஒரு பூமியோட சுழற்சி முடியுது. 1 எர்த் சைக்கிள். அதுலேயும் ஒவ்வொரு யுகத்தையும் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது கலியுகத்தில் 4 பிரிவுகள், துவாபர யுகத்தில் 4 பிரிவுகள், அந்த மாதிரி கலியுகத்தில் 3வது பிரிவில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப சமீபத்தில் அன்பாலியன் நமக்கு கொடுத்த செய்தி என்ன அப்படின்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்க பூமி சுழற்சி 108வது சுழற்சி, 108th சைக்கிள். எப்படி ஒரு வருடம் நிறைவடைந்து அடுத்த வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த நியூ இயர் ஒரு முக்கியமான தருணமோ, எப்படி ஒரு நூற்றாண்டுலேருந்து இன்னொரு நூற்றாண்டுக்கு போகிறது ஒரு முக்கியமான தருணமோ, எப்படி ஒரு 1000 ஆண்டுலேருந்து 1000க்கு போகிறது, இப்போ 1999லேருந்து 2000 போனவங்களுக்கு தெரியும் அந்த நியூ இயர் எவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒரு யுகம் தாண்டி இன்னொரு யுகம் மட்டும் கிடையாது, ஒரு பூமியோட சுழற்சிக்கு அப்புறமா வர இன்னொரு சுழற்சி மட்டும் கிடையாது. ஆனால் ஒரு 108 பூமி சுழற்சிகள் தாண்டி புதுசாக ஆரம்பிக்க போகிற அடுத்த 108 பூமி சுழற்சிக்கு இடையில ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். 108வது பூமி சுழற்சியில்
கலியுகத்திலிருந்து நம்ம இப்போ சத்தியயுகத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் அடுத்த 108வது பூமி சுழற்சி ஆரம்பிக்க முடியும். இந்த நிகழ்வு அதிவேகமாக இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது அன்பாலியம் மட்டும் இல்ல, உலகத்துல வெவ்வேறு நாடுகள்ல பலவிதமான சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல இருந்து இதே மெசேஜ் தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன் இந்த நிகழ்வை இப்போ வேகப்படுத்தணும் அப்படின்னா 108 சுழற்சிகளை முடிக்க போற பூமிக்கு ஒரு புதுப்பித்தல் தேவை. இப்போ ரெனோவேஷன் மாதிரி இந்த நிகழ்வு அகத்திய மகரிஷிகள் தலைமையில இன்னும் பல உயிர் ஆத்மாக்கள் ஹையர் டிவைன் பீயிங்ஸோட உதவியோட நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வந்துச்சு? 1998 பரிமள ராஜு குரு அன்னை ஈசன் மீது அதீத பக்தியுடன் ஈசனை அடைவது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில குறிக்கோள் அப்படின்ற உன்னத நோக்கத்துடன் அகங்கள், வழிபாடுகள், மந்திர உச்சாடனங்கள், பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு வந்துச்சு. குரு அன்னையோட பிரார்த்தனைகளுக்கு இணங்கி சப்த ரிஷிகள்ல ஒருவரான பாரத்வாஜ மகரிஷிகள் குரு அன்னைய வழிநடத்திக்கிட்டு வந்தார். 2015 நடந்த மந்திர வேள்விக்கு அப்புறமா 2016 தொடங்கின உடனே பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முதலாக இறையன்பு ஜெயந்தி அம்மாவுக்கு நள்ளிரவு சமயத்துல ஈசலயத்துல அவங்க தொடர் பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு மிகுந்த பரவச நிலையை அடைஞ்சாங்க. அந்த நிலையில அவங்க காதல பலர் உரையாடுவதே அவங்களால கேட்க முடிஞ்சது. பல உருவங்களும் தோன்றி மறைஞ்சது. அப்படி உரையாடினவர்கள் அவங்கள சப்த ரிஷிகள் அப்படின்னும் உலக மக்களை காப்பாத்துறதுக்காக பூமிக்கு இறங்கி அவங்க வந்திருப்பதாகவும் மற்றும் அவங்க குரு அன்னை யார், இவங்க சீடர்கள்லாம் யார், இவங்க இனிமே என்ன பணியை செய்யணும் அப்படிங்கறத சொல்ல தொடங்கினாங்க. அவங்க சொல்ல உடனே ஜெயந்தி அம்மை ஒரு நோட் புக்ல அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்படி பாரத்வாஜ மகரிஷிகள் இறையன்பு ஜெயந்தி அம்மை காதல சொன்னது ஆகம வேத புத்தகமா வெளியிடப்பட்டிருக்கு. ஆகம வேதத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, குரு அன்னையோட சீடர்கள் 4 பேரு, 4 பெண்கள். ஜெயந்தி அம்மா தான் முதல் சீடர். இவங்க 4 பேரை முதல் வட்ட மலர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க உயர் ஆத்மாக்கள். முதல் வட்ட மலர்கள் அப்படின்னா பூமியோட இந்த சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சியில தொடங்க இருக்கும் சத்திய யுகத்துக்கு இவங்களோட ஆத்மாக்கள் தான் விதைகள், சீட்ஸ், வித்துக்கள். முதல்ல இவங்க எல்லாருமே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாயை, கர்மம் மற்றும் ஆணவ திரைகளை விளக்கணும். அதுக்கு இவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத ஆகம விதத்துல விளக்கியிருக்காங்க. இந்த திரைகளை விளக்குனாதான் அடுத்தது அகத்திய மகரிஷிகள் வருவாரு. அகத்திய மகரிஷிகள் இவங்க ஒவ்வொருத்தரோட சிரசினல் உள்மூலையில அமர்ந்து, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம 10 வட்ட அணுக்களை பத்தி பார்த்திருப்போம். அந்த அணுக்கள்ல இருக்கக்கூடிய ஆற்றல்கள்லாம் பிரிஞ்சு அந்த அணுக்கள்ல உறங்க போகணும் அப்படிங்கறத பார்த்திருப்போம். இந்த நிகழ்வுகளை அகத்திய மகரிஷிகளே இவங்களோட உள்மூலையில இறங்கி செஞ்சிருக்காரு. மற்ற ரிஷிகளும் அவங்களோட ரிஷி பத்தினிகளோட உதவியோட இதை செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வுகளாம் தான் கலியுக காவியம் ஒரு ஆத்மாவின் சுயசரிதம் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு. சோ முதல் ஸ்டெப் ஆகம வேதத்துல இவங்களோட திரைகளை விளக்கணும். இப்பதான் அகத்தியர் வருவாரு. ஆகம வேதம் முழுக்குமே அகத்தியர் வரப்போறாரு, நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத விவரிச்சிருப்பாங்க. அகத்தியர் வந்ததுக்கு அப்புறமா அகத்தியர் சொல்ல வால்மீகி மகரிஷிகள் அத ஜெயந்தி அம்மை கிட்ட சொன்னத ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயமா இந்த மாதிரி 130 நாட்கள்ல 130 அத்தியாயங்கள் கொண்ட புத்தகம் தான் கலியுக காவியம். ஒரு மனிதரோட உள்மூலையில ஆத்மா எங்க இருக்கு, முற்பிறவைகள் இருந்து மனிதர்கள் கொண்டு வர கர்ம வினைகள் மற்றும் மற்ற பதிவுகள் இதெல்லாம் உள்மூலையில எப்படி உருமாறி சேமிக்கப்படுது, அந்த அணுக்களோட தன்மை என்ன, அந்த அணுக்களோட வகைகள் என்ன, ஒவ்வொரு வட்டத்திலையும் எந்த விதமான தன்மைகள் இருக்கும், எந்த விதமான பதிவுகளை கொண்ட அணுக்கள் இருக்கும், இது எல்லாத்தையும் ஒரு ஆத்மாவே சொன்னா எப்படி இருக்கும், an autobiography of a soul. அதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல லைவா இவங்க 6 பேரோட உள்மூலையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, எந்தெந்த வட்டத்துல எந்தெந்த அணுக்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்து அகத்தியர் வால்மீகி மகரிஷிகள் மூலமாக ஜெயந்தி அம்மைக்கு சொல்றாங்க. இதெல்லாம் ஸ்பெசிபிக்கா அவங்களோட உள்மூலையில நடக்கிற விஷயங்களா இருந்தாலும் பொதுவா எல்லாரோட உள்மூலையிலும் இப்படிதான் அணுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு, இப்படிதான் பதிவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கறத வாசிக்கிற எல்லாருக்குமே எடுத்துரைக்கிறாங்க. எந்த செயலை செஞ்சா, எந்த எண்ணங்கள் இருந்தா எப்படிப்பட்ட பதிவுகள், எப்படிப்பட்ட அணுக்கள் உருவாகும், அது எல்லாத்தையுமே எடுத்துரைக்கிறாங்க. இவர்களை தொடர்ந்து அடுத்தது இன்னும் 8 பேரை 2வது வட்ட மலர்களா தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளயும் இதே ப்ராசஸ் நடக்குது. அப்புறமா 3வது வட்ட மலர்கள், இந்த மாதிரி 18 வட்ட மலர்கள், அதாவது 18 ரவுண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆத்ம விடுதலை கிடைச்சிருக்கு. அடுத்த கட்டமாக இன்னும் பல மக்களுக்கு வேகமாக ஆன்ம விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படுகின்ற நிகழ்வு தான் ஆத்மலிங்க பூஜை. ஆத்மலிங்க பூஜையும் 12 சுழற்சிகளாக 12 ரவுண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், அதோட கடைசி ரவுண்ட் 12வது ரவுண்ட் இன்னும் 2 நாள்ல செப்டம்பர் 28ஆம் தேதி ஆரம்பிக்குது. சோ ஆத்மலிங்க பூஜை பண்றவங்களோட உள்மூலையிலும் அகத்தியர் போய் அமர்ந்து உங்க ஒவ்வொருத்தரோட மாயை,
மாயை, கர்மம், ஆணவ திரைகளை விலக்கி அனைவருக்கும் பிறப்பு இறப்பு சுழற்சிகளிலிருந்து விடுதலையை நல்கக்கூடிய பொறுப்பை அகத்திய மகரிஷிகளும் 12 உயர் தெய்வங்களும் ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா? நம்புற மாதிரியா இருக்கு. இது கேட்டுட்டு இருக்க பலர் பேர் மனசுல இதான் இப்ப மைண்ட் வாய்ஸா ஓடிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம எல்லாம் கலியுகத்துல தான் இருக்கோம். நம்மளோட உணர்வு நிலைகள் குண்டிய நிலையில தான் இருக்கு. நம்மளோட சித்த அறிவை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய நிகழ்வை முழுசா புரிஞ்சுக்கிறது சாத்தியமே இல்ல. ஆகம வேதம், கலியுக காவியம் மற்றும் அவங்களுடைய எல்லா புத்தகத்தை நம்ம படிச்சாலுமே கூட நமக்கு இப்ப இருக்கக்கூடிய அறிவை வச்சுட்டு முழுமையாக அவங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா கண்டிப்பா சில விஷயங்களையாவது நம்மளால உணர்வால் உணர முடியும். அப்படி நான் உணர்ந்ததோட பிரதிபலிப்பு தான் இந்த வீடியோ. அப்படி என்ன இந்த பூஜையில நடக்கும், நம்ம என்ன உணர்றோம்? சுருக்கமா இந்த ஆத்மலிங்க பூஜை அப்படிங்கிறது 348 தினங்களுக்கு நடக்கும். இப்ப செப்டம்பர் 28ஆம் தேதி 12வது பேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த பேட்ச்ல யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க எல்லாருமே உலகத்துல எங்க இருந்தாலும் செப்டம்பர் 28ஆம் தேதி தான் இந்த ஆத்மலிங்க பூஜையை ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு லிங்கம் மட்டும்தான். உங்க வீட்டுல நீங்க ஏற்கனவே வழிபடுற ஒரு லிங்கமா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க புதுசா ஒரு லிங்கம் வாங்கிக்கலாம். லிங்கம் அப்படின்னு கேட்ட உடனே இது உருவ வழிபாடு அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா அன்பாலயம் தெளிவா உணர்த்துறாங்க. இந்த லிங்கம் அப்படிங்கிறது நம்மளோட உள் மூலையில அருவமாக இருக்கக்கூடிய ஆன்மாவான ஒளி. அத வெளியில ஒரு உருவமா, ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு மாடலா இந்த லிங்கத்தை வச்சிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்த மாதிரி வெளியில நடக்கிற நிகழ்வுகள் தான் உள்ளேயும் நடக்குது. அது சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு நாள் திடீர்னு நமக்கு ஒரு எனர்ஜி, வீடெல்லாம் பயங்கரமா சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கபோர்ட்ல இருக்க துணிகள்லாம் கரெக்டா எடுத்து வைக்கிறோம், பழைய ஃபைல்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறோம். அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளேயும் அதுக்கு நிகரான ஏதோ ஒரு சுத்தகரிப்பு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது ஜஸ்ட் சின்ன உதாரணம். அதே மாதிரிதான் இந்த ஆத்மலிங்க பூஜையில ஆக்சுவல் ஹீரோ இந்த லிங்கம் கிடையாது, ஆனா நம்ம உள்மொழியில இருக்கக்கூடிய ஆன்மா ஒளி. முதல் 48 நாட்களுக்கு இந்த லிங்கத்தை நம்ம வீட்டுல வச்சு அன்பாலயம் நமக்கு கொடுத்திருக்க கைட்லைன்ஸ், வழிமுறைகளை பின்பற்றி நம்ம சூரிய உதய சமயத்திலேயோ இல்லைன்னா சூரிய அஸ்தமம் சமயத்திலேயோ ஒரு அரை மணி நேரத்துக்கு செய்யணும். இப்படி முதல் 48 நாட்கள்ல நம்மளோட ஆன்மால இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆற்றலா வெளிவந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஆணவத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்குள்ளேயே இருக்கு, ஆனா அதை யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் நம்ம கிட்ட இல்ல. இப்ப அறிவியல் துறையில சொல்றாங்க இல்லையா, ஒரு மனிதர் அவரோட மூளைய 10% தான் யூஸ் பண்றாங்க, 90% யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அதே கான்செப்ட் தான் இங்க. நம்மளோட ஆன்மாக்குள்ளேயே இருக்கிற ஆற்றலை 7 திரைகள்னால, என்ன கழிவுகள்னால, கர்ம வினை பதிவுகள்னால நம்மளால யூஸ் பண்ண முடியறது இல்ல. ஆத்மலிங்க பூஜை செய்யும் போது அகத்திய மகரிஷிகளும் மற்ற தெய்வங்களும் இந்த கலியுகத்துல நம்மளால பண்ண முடியாத சில செயல்களை நம்ம மூளைக்குள்ள அவங்க இறங்கி வந்து பண்றாங்க. இதுக்கு என்ன ப்ரூஃப்? 48 தினங்களுக்கும் அருளுரை அப்படின்னு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புவாங்க. அதுல அந்த நாளுக்குரிய ஆற்றல், எந்த ஆற்றல் வெளிப்பட போதோ அந்த ஆற்றலை குறிப்பிட்டிருப்பாங்க. சிவனோட ஒரு பேரை குறிப்பிட்டு அதுதான் இந்த மாதிரியான ஆற்றலாக உங்களுக்குள்ள வெளிப்பட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீலகண்டர் அப்படிங்கிறது சிவனோட ஒரு பேரு. அதுக்குரிய ஆற்றல் என்ன அப்படின்னா, விசுதி சக்கரால தேங்கியிருந்த நஞ்சுகளை அகற்றி நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பக்குவம் அடைந்ததாக இருக்கும். இந்த ப்ராசஸ் மேல நம்ம நம்பிக்கை வச்சு மனம் உருகி அன்றைய தினத்தன்று நம்ம நீலகண்டரை வணங்கினால், அதாவது நீலகண்டரான நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய, நம்ம ஆன்மாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை நம்ம வணங்கும் போது இந்த ஆற்றல் நமக்குள்ள இருந்து வெளிப்படுது. அதுல இருந்து நம்மள அறியாமலேயே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப பக்குவம் அடையுது. இன்னொரு உதாரணம், சரபேஸ்வரர் அப்படிங்கிற சிவனோட பேரை 5வது நாளன்று நம்பிக்கையோடு நம்ம வழிபடும் போது நம்ம ஆன்மாவை சுத்தி இருக்கக்கூடிய வக்கர கழிவுகள் நீங்குது. தொடர்ந்து நம்மள அகத்தாய்வு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நமக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை ரொம்ப சுலபமா உணரலாம். ஒரு மேஜிக் மாதிரி அப்படியே வாழ்க்கையில எல்லாமே தலைகீழ மாறிடாது ஒரே நாள்ல. ஆனா ரொம்ப சூக்ஷ்மமா, சட்டிலா அந்த மாற்றங்களை நம்மளால கண்டிப்பா உணர முடியும். யூஸ்வலா உங்க பிள்ளைகளோ உங்க கணவரோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டா உங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னா, திடீர்னு உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம், அவங்க அதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, ஆனா உங்களுக்கு கோவம் வரல. இந்த மாற்றம் நமக்குள்ள வரணும்ட்டு நம்ம எத்தனை வருஷம் முயற்சி செஞ்சிருந்தாலும் நம்மளால அது முடிஞ்சிருக்காது. ஆனா ஆத்மலிங்க பூஜை அதை நமக்கு நடத்தி கொடுக்கும். அகத்திய மகரிஷிகளும் 12 தெய்வங்களும் நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, ஒரு திடீர் திருப்பமாக நம்மளோட வாழ்க்கையோட கவனம், நோக்கம் இந்த வெளி உலக பௌதிக வாழ்க்கையிலிருந்து, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இருந்து திரும்பி உள்ள நம்ம ஆன்மான என்ன, அது எங்க இருக்கு, என்ன பண்ணுது, நம்மளால ஏன் உணர முடியல, நம்ம எங்கிருந்து வந்தோம், என்ன மாதிரியான கேள்விகள், சிந்தனைகள்,
இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே ஆன்மலயம், இறைலயம் அப்படின்ற உணர்வுக்குள்ள நம்மள கொண்டு போகுது. சில பேர் சொல்றது என்னன்னா, நான் வாசி யோகம் பழகுறேன், இல்ல பாபாஜியோட கிரியா யோகம் பழகுறேன், இல்ல வள்ளல் பெருமானோட சன்மார்க்கத்துல இருக்கேன். எனக்கு நான் பண்ற பயிற்சிகளே போதுமானது. நான் எதுக்கு புதுசா இதை பண்ணணும்? இல்லைன்னா இப்ப சன்மார்க்கத்துல உருவ வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த லிங்க பூஜையை நான் பண்ணனா, அப்ப சன்மார்க்கத்தை நான் எதிர்த்து பண்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஆகாதா? அப்படின்ற கேள்விகள்ல எழும்பலாம். சித்தர்களும் பல ஞானிகளும் பாபாஜியும் வள்ளல் பெருமானும் ஜெயந்தி அம்மை மூலமாக செய்தி கொடுத்தவர்கள் தான். அவங்க எல்லாரும் கொடுத்திருக்க செய்தி மெசேஜஸை நீங்க அவங்களோட யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். இந்த தியானத்தின் போது உங்களோட கவனம் முழுக்க உங்க உள்மொழியில இருக்கக்கூடிய ஆன்மா மேல இருக்கட்டும், அந்த ஒளி மேல இருக்கட்டும். ஒளி தான் உங்களோட இறைவன், அதுதான் ஆன்மா. புற வழிபாடுகளான அபிஷேகம், அர்ச்சனை, பூ போடுறது, ஆராதனை இதெல்லாம் முக்கியமே கிடையாது. உங்களுக்குள்ள ஒளியாய் இருக்கக்கூடிய உங்க ஆன்மாவை பாருங்க. அதுதான் நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது. நம்ம எந்த பயிற்சி வேணா பண்ணிட்டு இருக்கலாம், எந்த குருமாரை வேணா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். நம்மளோட பயிற்சிக்கு இது ஆதரவா சப்போர்ட்டா தான் இருக்குமே தவிர எந்த விதமான ஆன்மீக பயிற்சிக்கும் எதிர்மறையானது கிடையாது. குறிப்பா வள்ளலார் ஃபாலோவர்ஸ் இதை ஆரம்பிக்கிறதுக்கு உங்க மனசுல எந்த நெருடலும் அவசியம் இல்லை. வள்ளலார் சொன்ன அதே ஒளியை தான் இவங்களும் இறைவன் சொல்றாங்க. சப்த மகர்ஷிகள் அப்படின்னு கேட்ட உடனே இவங்க வடநாட்டை சேர்ந்த வேத வழி வந்தவங்க, நம்ம சித்தர்கள் பின்பற்றிய சைவ சித்தாந்தம் இல்ல அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் ஒரு பிறவியில பரிமள குரு அன்னை காலங்கிநாதர் சித்தருக்கு சீடரா இருந்தவர். அவர்கிட்ட இருந்து பல ஆற்றல்களை கற்று தீர்ந்தவர். இந்த ஆத்மலிங்க பூஜையினால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இந்த ப்ராசஸ் நடக்க அதாவது நம்ம உள்மூலையில அவங்க இறங்கி இந்த வேலையை செய்யும் போது நம்மளோட ஆன்மாவோட ஒளி இன்னும் கூடுது. அதை நம்ம சுத்தி இருக்கவங்க மற்றவங்களையும் ஈர்க்கும். அதாவது இந்த உயர் தெய்வங்களோட யுக மாற்றத்துக்கு நம்மளோடைய பணி, நம்ம கான்ட்ரிபியூஷனையும் நம்ம செய்யறோம். அதே சமயத்துல இப்படி முதல் 48 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திருவண்ணாமலை சென்று அன்பாலயம் கொடுக்கக்கூடிய அகத்திய மகரிஷிகளோட ஆன்ம துகள்கள் பொருந்திய ஒரு சிவலிங்கத்தை நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்மளோட லிங்கத்தையும் அந்த லிங்கத்தையும் ஒரு கயிறால் பிணைச்சி மீண்டும் ஒரு 48 நாட்களுக்கு அகத்தியார் கொடுத்த மந்திரத்தை ஜபிக்கணும். இந்த 2வது 48 நாட்கள் தொடங்கின உடனே எனக்குள்ள நடந்த 2 மாற்றங்கள், முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னா, ஒண்ணு, நான் முயற்சியே பண்ணாம என்னோட ஒரு வேளை உணவு திரவ உணவா மாறிட்டே வருது ஆல்மோஸ்ட். இன்னொன்று, சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமம் சமயத்துல உள் ஒளிய பார்க்க முடியுது. முதல் 48 நாள்ல நம்மளோட ஆன்மால இருந்து ஆற்றல் வெளிவருதுன்னு சொன்னோம் இல்லையா? 2வது 48 நாள்ல அந்த ஆற்றல்களோட சேர்ந்து அகத்தியரோட ஒரு ஆற்றலும் சேர்ந்து இன்னும் பெரும் சக்தியோட வெளிப்படுது. ஆற்றல் வெளிப்படுறதுனா என்ன, அகத்தியரோட ஆற்றல் சேர்றதுனா என்ன அப்படிங்கறத நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளோட அறிவால நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா நமக்குள்ள ஏதோ ஒரு அதீத மாற்றம் நடக்குது அப்படிங்கறத நம்மளால கண்டிப்பா உணர முடியும். முழு நம்பிக்கையோடு அகத்தியர் மேல முழு சரணாகதியோட எந்த அளவுக்கு நேர்த்தியா நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள மாற்றங்களும் சுத்தமா நடக்கும், நம்மளால உணரவும் முடியும். 2வது 48 தினங்கள் முடியும் போது அகத்திய மகரிஷிகள் நமக்கு அருளிய லிங்கத்திலிருந்து நம்ம வீட்டுல வழிபட்ட லிங்கத்துக்கு ஆற்றல்கள் பரிமாறப்படும், டிரான்ஸ்பர் ஆகும். மறுபடியும் திருவண்ணாமலை சென்று நம்ம அவங்க கொடுத்த லிங்கத்தை அவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டு 3ஆம் முறையாக மறுபடியும் நம்மளோட லிங்கத்தை 48 நாளுக்கு வழிபடணும். இந்த ஆத்மலிங்க பூஜை ஆரம்பிச்ச அதே சமயத்துல நான் அவங்களோட புத்தகங்களான கலியுக காவியம், ஆகம வேதம், திருஞானம் எல்லாத்தையும் பேரலா படிச்சுட்டு வந்ததுனால இந்த பூஜை ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ இல்லை. அந்த புத்தகங்கள்ல அந்த முதல் 6 பேருக்கு என்ன நடந்துட்டே இருக்கு அப்படின்னு விவரிச்சிருக்காங்களோ உண்மையிலே அது எனக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர முடியுது. அதாவது இந்த புத்தகத்துல இருக்கிற செய்தியெல்லாம் அந்த 6 பேருக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது கிடையாது. அதை வாசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கூடவே இந்த ஆத்மலிங்க பூஜையை பண்றவங்களுக்கு அதை அவங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட புரிதல். சிலதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் சொல்றதா இல்ல உண்மையிலேயே ஒரு டிவைன் பிளான் அப்படின்னு சொல்றதான்னு கூட தெரியல. உதாரணத்துக்கு ஆகம வேதத்துல ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க 4 பேருக்கு சொல்றது, நான் படிச்சுட்டு இருக்க அன்னைக்கு
அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நாள் இன்னிலிருந்து 18வது நாள் பௌர்ணமி அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க புத்தகத்துல. நான் அந்த பக்கத்தை படிச்சிட்டு இருக்க அன்னைக்கு கேலண்டர் திறந்து பார்த்தா நான் படிச்சிட்டு இருக்க அன்னில இருந்து 18வது நாள் பௌர்ணமியா இருந்துச்சு. இன்னொரு உதாரணம், இன்னைக்கு உங்களுக்குள்ள அகத்தியர் நடராஜ ரூபத்துல வந்து இறங்கிட்டாரு அப்படின்னு அந்த புத்தகத்துல அவங்க 4 பேருக்காக சொல்றாங்க. நான் அந்த வரிகளை படிச்ச அன்னைக்கு ஆத்மலிங்க பூஜையோட அந்த தினத்திற்குரிய ஆற்றல் நடராஜ பெருமாறா இருந்தாரு. அதே மாதிரி என்னோட அந்த ஒருவேளை உணவு பழக்கம் ஒரு 2 நாளா திரவிய உணவா லிக்விட் ஃபுட் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி மாறினதுக்கு அப்புறமா நான் அந்த புத்தகத்துல ஒரு பக்கத்துல படிக்கும் போது கொடுத்திருந்த வரிகள், அகத்தியர் வந்து இறங்கிட்ட உடனே அவர் பண்ற முதல் வேலை உணவை குறைப்பாரு, திரவ உணவை மட்டும் நீங்க எடுத்துக்கிற மாதிரி நிலைக்கு கொண்டு போவாரு அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதெல்லாம் இப்ப எனக்கு ரேண்டமா ஞாபகத்துக்கு வர சில கோஇன்சிடென்ஸ் தான். இந்த மாதிரி தான் சட்டில் சயின்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுதான் ப்ரூஃப் உண்மையிலே இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு நமக்குள்ள அப்படின்றதுக்கு. வர செப்டம்பர் 28ஆம் தேதி ஆத்மலிங்க பூஜையில ஜாயின் பண்றோம்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அது ஓபன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. இல்லைன்னா கான்டாக்ட் ஃபோன் நம்பரும் இருக்கு, அவங்களுக்கும் மெசேஜோ இல்ல கால் பண்ணியோ பேசிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. நீங்க இந்த பூஜையை எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அன்னில இருந்து உங்களுக்குள்ளேயே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு கவனமா இருங்க. ஒரு பேப்பரோ டைரியோ ஒரு ஜேர்னலோ எடுத்து நான் இப்ப சொன்ன மாதிரி நடந்த கோஇன்சிடென்ஸ்லாம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதில் நோட் பண்ணி வைங்க. ஒவ்வொரு நாள் அருளுரையில அவங்க என்ன ஆற்றல் வெளிவரும் சொல்றாங்களோ அந்த ஆற்றலை அந்த தேதி போட்டு குறிச்சு நோட் பண்ணி வைங்க. அந்த ஆற்றல் தொடர்பான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்கிறத கண்டிப்பா உணர்வீங்க. இவ்வளவு பெரிய நிகழ்வு நம்ம பூமியில வாழக்கூடிய காலகட்டத்துல நடக்கிறது, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில இத்தனை உயர் தெய்வங்கள் வந்து நமக்கு விளக்கம் கொடுக்கறது நம்மளோட பெரிய பாக்கியம். குரு அன்னைக்கும் இறை அன்பு ஜெயந்தி அம்மாவுக்கும் அகத்திய மகரிஷிகளுக்கும் 12 தெய்வங்கள் சப்த ரிஷிகள் அவங்க பத்னிகள் இவங்க எல்லாருமே நமக்காக பூமிக்காக செய்யக்கூடிய இந்த தன்னலமற்ற இவ்வளோ பெரிய நிகழ்வுக்கு பெரும் நன்றி உணர்வோட இந்த யுக மாற்றத்திற்கு நம்மளோட பங்களிப்பை நம்ம எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரையும் நான் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.